அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் யூடியூப் சேனல். இந்த லேப்டாப் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட் லேப்டாப்னு நான் சொல்லியிருப்பேன், எனக்குன்னு கொடுத்த லேப்டாப்பு. இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்றைக்கி எஸ்எஸ்டி போட்டு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்ஸும் எல்லாமே சொல்லுவேன். அது இல்லாமல் ஏன் இந்த லேப்டாப் வந்து இவ்வளோ பிரச்சனை எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்க முடியுமா இருக்காமல் எஸ்ஆர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹெச்பி லேப்டாப். நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸில் போட்ட அந்த G42 மாடல் லேப்டாப் வந்து இதுதான். இதாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பி லேப்டாப். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண கொடுத்த லேப்டாப். இந்த லேப்டாப் வந்து நல்லா தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹெச்பியிலேருந்து ஆக்சுவலாக பூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு இது வந்துச்சு, நம்மளுக்கு டிஸ்பிளே வந்துச்சு. அதாவது வந்து ஃபேன்ஸ் வந்து ஓடலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எரர் மெசேஜ் காட்டுச்சு. அந்த எரர் மெசேஜ் காட்டினாலும் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, சரி ஃபேன்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்று அடைச்சிருக்கணும் இல்லை ஏதாச்சும் போய் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி ஓகே ஃபேனை வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இறங்கணும். ஆனால் அது என்ன ஆச்சுன்னா வந்து அப்போ ஓப்பன் பண்ணும்போது லாஸ்ட்டில் அப்போ வாங்கியே வந்து ஒரு 10 வருஷம் இருக்குமா. இது என்ன ஆச்சுன்னா ஓப்பன் பண்ண அந்த பிளாஸ்டிக் சில இடத்துல உடஞ்சி அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு முக்கியமாக இந்த லாக் இதாயிடுச்சு. உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் எப்படி போட்டு விட்டிருக்காங்கன்னு தெரியுங்க பாருங்கள். இந்த சைடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக வந்து இந்த லாக் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த வந்து லாக் போயிடுச்சு. கழட்டும் போதே பார்த்திங்கன்னா வந்து அது வந்து டேமேஜ். நம்மளுக்கு வந்து இந்த லாக் ஃபஸ்ட்டு வந்து உடஞ்சிருச்சு. அதாவது இந்த லாக் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஹோல்டே இருக்கும். அது இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் ஏரியா உடஞ்சனால பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு லாக்கும் உட்காராது. நம்ம இது திறந்தோன்னா இந்த ஹின்ச்சோடு சேர்ந்து இந்த லாக்கும் வந்து மேலே இந்த இடத்த வந்து தள்ளிட்டு வரும், ஸ்பீக்கரோட தள்ளிட்டு வரும் பாருங்கள். நம்ம திறந்தா இந்த இடத்த இதோட இது வந்து ஆக்சுவலாக இப்படி தூக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாமே கழட்டி ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃபேன் அது ரெடி பண்ணிட்டு போடும்போது பார்த்திங்கன்னா அந்த லாக் உடஞ்சனால நம்மளால் அப்போதைக்கு போட முடியல. அதான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஸ்பீக்கர்லாம் வந்து எப்படி ஒரு மாதிரி டென்ட் விழுந்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா இந்த இடத்துல இது இப்படி தூக்கி இந்த ஸ்பீக்கர்ஸும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கையோட தூக்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா வந்து அப்போ கழட்டி திரும்பி மாட்டும் போது இந்த ட்ராக் பேட் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாமல் போயிடுச்சு. இந்த லேப்டாப்போட ஒரு ட்ராக் பேடு, அந்த ட்ராக் பேடும் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த கழட்டும் போது இந்த ட்ராக் பேடும் சரி. அப்புறம் எல்லாமே வந்து ஆக்சுவலாக ஒரு சில இடத்துல வந்து ஸ்க்ரூஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப பிளாஸ்டிக்ஸில், அதனால் என்னென்ன ஸ்க்ரூ ஜாயின் ஆகிற அந்த ஸ்க்ரூஸு அந்த போடுற இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஒரு கொஞ்சம் இடத்துல அது டேமேஜ் ஆகிடுச்சு. முக்கியமாக டேமேஜ் ஆனதுன்னா வந்து இந்த லாக்கு தான். இந்த லாக்கு டேமேஜ் ஆகிடுச்சு முக்கியமாக. ஆனால் அது வந்து நான் ரொம்ப இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஹெச்பி லேப்டாப்ஸில் வந்து ஹின்ச்சஸ் வந்து சீக்கிரம் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து பழைய ஹெச்பி லேப்டாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து மொத்த லேப்டாப்புமே வந்து பிளாஸ்டிக்கு தான். அது என்ன வந்து ஹின்ச்சு பிளாஸ்டிக் ரொம்ப நாள் ஆக இந்த ஹின்ச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த லாக்கு, அதாவது இந்த ஹின்ச்சில் ஜாயின் ஆகிருக்கு இந்த லாக் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பழைய ஹெச்பி லேப்டாப்ஸ்லாம் வந்து இந்த இடமே பார்த்திங்கன்னா உடஞ்சி அந்த ஹின்ச்சு ப்ராப்ளமே அது ரொம்ப நடந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா வந்து லைக் அதுக்கப்புறம் வந்து திரும்பி வந்து சர்வீஸ் கொடுத்து லேப்டாப் எல்லாம் ரன்னிங் கண்டிஷனுக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க. திரும்பி ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து இந்த லேப்டாப் வந்து பயோஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதாவது ஆன் பண்ணால் இந்த பவர் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், எல்லாமே ஓடும். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நம்மளால் பயோஸ்குள்ளாரையும் போக முடியாது. இதுக்கு வந்து நம்மளால் திரும்பி பயோஸும் போட முடியாது பென்ட்ரைவ் மூலயமா. இதுக்கு வந்து நம்ம மேனுவலாக தான் பார்த்திங்கன்னா இந்த பயோஸ் சிப்பை வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கேஷ்லெஸ் சர்வீஸ் கொடுத்துருக்கும் போது தான் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இந்த ஸ்பீக்கரும் சரி, இந்த ட்ராக் பேடும், அப்புறம் வந்து அந்த பயோஸ் இதுவும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஹின்ச்சு இதை நல்லா ஒட்ட வச்சு நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நல்லா பக்காவாக சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா வந்து ஓடும். ஆனால் என்ன வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர்னு சொன்னிட்டு, அதனால் இதுக்கு வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க் போட்டால் தான் நம்மளால் வந்து ஓட வைக்க முடியும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம இதில் வந்து ஓஎஸ் போட போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹார்ட் டிஸ்க்கை மாட்டிட்டு அப்புறம் ஓஎஸ் போட்டுடலாம். பழைய லேப்டாப்பில் நீங்கள் ஹார்ட் டிஸ்க் போடுறது சரி எல்லாமே செம்ம ஈஸியான பிசி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதாக பார்த்திங்கன்னா வந்து எஸ்எஸ்டி. இந்த எஸ்எஸ்டி வந்து இப்போ நம்ம இதில் போட்டு
ஓஎஸ் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் எஸ்எஸ்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கிங்கில் நான் பிரிச்சிடுறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த எஸ்எஸ்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த லேப்டாப்பில் போட்டுடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இவிஎம்மோட 2.5 சாட்டா எஸ்எஸ்டி. இது பார்த்திங்கன்னா வந்து போத் கம்ப்யூட்டருக்கும் சரி லேப்டாப்புக்கும் சரி நம்ம வந்து இதே எஸ்எஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 256 GB எஸ்எஸ்டி இது. ஓகே, இப்போ இதை வந்து போட்டலாம். இது மாதிரி புது லேப்டாப், பழைய லேப்டாப் பார்த்திங்கன்னா புது லேப்டாப்போட ஈஸியாக வந்து நம்ம எஸ்எஸ்டி மாற்றிடலாம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்கே ஒரு ஸ்க்ரூ கழட்டுறேன். இப்போ நான் இந்த ஒரு ஸ்க்ரூ கழட்டியிருக்கேன்னா இப்போ நான் இதை எடுக்கிறேன். அவ்வளோதான், இங்கே தான் நம்ம ஹார்ட் டிஸ்க் போட போகிறோம். இப்போ இருக்க லேப்பெல்லாம் வந்து செம்ம காம்ப்ளிகேஷனு. பேக் கவர் கழட்டு, முன்னாடி கீபோர்டை கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி நம்ம மாற்றி போடணும். இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்டி வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இது கிளிப் டைப் இருக்குன்னு நினச்சேன். நம்ம ஸ்க்ரூ போட்டாகணும். நான் போய் ஸ்க்ரூ எங்கே இருக்குன்னு தேடிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நீண்ட தேடலுக்கு பிறகு 4 ஸ்க்ரூவுக்கு நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக 3 கிடச்சிருக்கு. நம்ம இந்த இப்போதைக்கு இந்த 3 ஸ்க்ரூ நம்ம போடலாம். ஆக்சுவலாக வந்து ரொம்ப மாதமாச்சா அது அங்கே இங்கேன்னு வச்சு அப்படியே அது எங்கேயோ போயிடுச்சு இன்னொரு ஸ்க்ரூ மட்டும். அது இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த ட்ராக் பேட் சரி பண்ணுற டேப் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டு நம்ம போட வேண்டியது. இங்கே பார்த்திங்கன்னா வந்து டேப் போட்டு நல்லா ஒட்ட வச்சுருக்காங்க. நான் எங்கே பிளாஸ்டிக் சர்வீஸ் பண்ணும்போது உடஞ்சிருச்சா என்னன்னு தெரியல, அப்படி போட்டு ஒட்ட வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த எஸ்எஸ்டி போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஓஎஸ் போடணும். ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம எப்பயும் போல் ஓஎஸ்ஸு இந்த பென் ரைவ் போட்டலாம். ஆன் பண்ணிவிட்டு F9 ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா காட்டுது ஜெனரிக் ஃப்ளாஷ் ட்ரைவ். ஓகே, அதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, நம்ம பென் ட்ரைவ் லோட் ஆகுது. ஓகே, போகலாம் உள்ளார. கீழே ஒரு லைன் வருது, அது மட்டும் என்னன்னு தெரில. நினைக்கிறேன் சர்வீஸ் செட்டில் ஆச்சு இதை இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே ஒரு லைன் வருது. நம்ம பூட்டின் நார்மல் என்டர். இது பார்த்திங்கன்னா வந்து நான் 4 GB ரேம் தான். அதில் உங்களுக்கு பயோ ஸ்க்ரீன் நான் காட்டியிருப்பேன். 4000 MB தான். ஃபேன் ஸ்பீடு தான் ஜாஸ்தியாக வருது. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபேன் ஃபுல் த்ராட்டிலில் ஓடுது. ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஃபேன் வந்து ஃபுல் த்ராட்டில் ஓடிட்டுருக்கு. ஆல்ரைட், எப்போ வருதுன்னு பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மினிட்ஸில் வந்துடும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லோடை விண்டோஸ் 10 இது வந்துருச்சு. ஓகே, ட்ராக் பேட் செய்து இது சூப்பர். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டால் நம்ம கொடுத்துடலாம். இது ஆனால் எவ்வளோ சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகும்னு தெரில, பார்ப்போம். நம்ம எஸ்எஸ்டி இது பார்த்து. ஆல்ரைட், நம்மக்கிட்ட ப்ராடக்ட் கீ கேட்குது. நான் ப்ராடக்ட் கீ என்ட்ரு பண்ணிடுறேன். ஓகே நண்பர்களே, ப்ராடக்ட் கீ என்ட்ரு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்து அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துடலாம், எல்லாம் வராது. ஆல்ரைட், இப்போ வந்து நம்ம அப்கிரேடாக இன்ஸ்டால் கேட்குது. நம்ம கஸ்டம் இன்ஸ்டால் தான், ஏன்னா நம்மக்கிட்ட ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல்லாக வைப்பார். இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வாங்கியிருந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 250, அதில் வந்து ஒரு 20 GB ஆக்சுவலாக அது ஃபார்மேட் ஆகும்போது எடுத்துக்கும் அது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து அலாகேட் பண்ணிடலாம். நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட்டே இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். நேரங்கள் கழித்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு அண்டர் ½ hourலேயே முடிஞ்சு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நெட்ஒர்க் இதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கசகசன்னு இழுக்கலை. ஓகே, இவ்வளோ நேரம் சார்ஜ் ஆகிடுச்சு. பேட்ரி எவ்வளோ இருக்குது? ஓகே, 4 minutes to full சார்ஜ். நைஸ்.
பேட்ரி லைஃப் எப்போ இருக்குன்னு எனக்கும் தெரில. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பண்ண வேண்டிய சில பல வேலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகணும். அதெல்லாம் வந்து நான் ஓபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணி இதில் வர முடியுமான்னு தெரில. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்பெக் காட்டிடுறேன். ஃபேனு ஃபுல் டாட்டில் இருக்குது. இதுக்கு ஒரு வழியாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு. தான் பார்த்தீங்களா 100% இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எவன்டா க்ளவுடு கேட்குறான்? நான் OneDrive எனக்கு வேணாம். ஓகே, ஃபேன் ஸ்பீட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கம்மியாக ஓ மை காட். OneDriveலாம் அது யூஸ் பண்ணால் சிங்க்ரனைசேஷன் தான் இருக்கும். நெட்டு போட்டாலே சிஸ்டமே ஒரு மாதிரி ஸ்லோ ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட SSD 239 GB. ஓகே, ப்ராசர் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாக்கெட் 2 கோர் ப்ராசர், 2 கோர் 4 லாஜிக்கல் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது. நமக்கு மெமரி பார்த்தீங்கன்னா DDR3 4 GB. இப்போ அந்த 4 GB தான் போட்டிருக்கோம். அதுலேயும் வந்து நமக்கு வந்து 3.2 தான் வருது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட ஸ்பெக்கு. நான் விண்டோஸ் 10 அந்த இது காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நான் போட்டது ஹோம் எடிஷன் கீயே. ஆக்சுவலாக வந்து போட்டது வந்து விண்டோஸ் 7 கீ தான். ஏன்னா இந்த லேப்டாப் வரும்போது விண்டோஸ் 7 வந்துச்சு. நம்ம விண்டோஸ் 7 கீ போட்டாலே விண்டோஸ் 10க்கு எடுத்துருக்கோம். இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7 ஹோம் எடிஷனில் வந்து லேப்டாப் இது. அதே கீயை போட்டு விண்டோஸ் 10 ஹோம் எடிஷனுக்கு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்த்திங்கன்னா இதெல்லாமே பேசிக் இதுவாக தான் இருக்குது. நம்ம இன்னும் போட்டு இதெல்லாமே அப்டேட் இன்னும் ஆகணும். அப்டேட் ஆனதாக வந்து நம்ம இப்போ இருக்க அந்த லேட்டஸ்ட்டான இதுக்கு வரும் நம்மளுக்கு விண்டோஸ் 10. எப்படியோ இது ஓடுது. நான் இது ஓடாதுன்னு நினச்சேன். ஏன்னா வந்து அவ்வளோ டேமேஜு, ஹார்ட்வேரில் அவ்வளோ பிரச்சனை, ஸ்பேர்ஸ் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு எப்படியோ பண்ணி கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா வந்து ஸ்பேர்ஸ் கிடைக்காதனால. ஏன்னா ரொம்ப பழைய லேப்டாப் அல்லவா, ஏன்னா இதுக்கு வந்து ஸ்பேர்ஸும் எதுவும் கிடைக்கல. ஆனால் எவ்வளோ டிலே ஆனாலும் கடைசியில் ஓடுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு ஓடுற கண்டிஷனுக்கு கொண்டு வந்தவங்களுக்கு நான் ஓகே தேங்க்யூ சொல்லிடுறேன், சர்வீஸ் பண்ணவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் கண்டென்ட்ஸ் பார்க்க SRNS யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.